Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட first chapter rational numbersல exercise number 1.1 பண்ண போறோம். இப்போ இந்த சாப்டர்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். at the same time வந்து what is rational numbers பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு rational numbers தெரியாமலே இருக்கீங்க. இப்போ நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். and அதுக்கப்புறம் we do the exercise. இப்போ நம்ம மேத்தமெட்டிஷியன் வந்து ஒவ்வொரு காலத்துல வந்து ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? a number which starts from 1. ஸோ 1, 2, 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். there is no end for it. அப்போ இந்த மாதிரி நம்பருக்கு வந்து we call it as natural number. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க. ஹோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். 1, 2, 3, 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நோ எண்ட். ஆனால் அதுக்கு பிஃபோர் வந்து 0 இருக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஹோல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஒரே வித்தியாசம் தான். என்னன்னா 0. ஹோல் நம்பர்ல 0 இருக்கும், நேச்சுரல் நம்பர்ஸ் 0 இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் ஒரு நம்பர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் வேல்யூவும் இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். எதுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சில விஷயம் நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு we need the negative numbers. மோஸ்ட்லி வந்து கிளைமேட் பிரசன்ட் பண்றதுக்கு we use the integer value. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னையில இருக்கோம், இல்ல இந்தியாவுக்குள்ள டெல்லியில பாம்பேல இருக்கோம் பாத்தீங்கன்னா வெயில் வந்து அங்கெல்லாம் அதிகமா இருக்கும். அப்போ அதிகமான டெம்பரேச்சர் வந்து பிளஸ்ல இருக்கும். ஏன்னா ஹீட் அதிகமா இருக்கு, பிளஸ்ல, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். இப்போ அதே வந்து நம்ம காஷ்மீரோ இல்ல வந்து சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி ஒரு கோல்டு பிளேஸ்க்கு போனோம்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0வோட கம்மியா இருக்கும். ஸோ ஒரு நம்பர் வந்து 0வோட கம்மி, ஒரு வேல்யூ வந்து 0வோட கம்மியா இருக்கிறதுக்கு we use the negative numbers. ஸோ அதாவது -1 is lesser than 0. 0க்கே வேல்யூ இல்லைன்னு சொல்றோம். 0னா வேல்யூ கிடையாது. ஆனா அந்த 0வோட கம்மியான வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நிறைய மால்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல வந்து ஃப்ளோர்ஸ் வச்சிருப்பாங்க, கார் பார்க்கிங் வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஷோரூம்ஸும் பேஸ்மெண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கு we use the minus value. ஏன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கு இல்லையா? for that purpose we use the minus value. இப்போ இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்னது? ஃபிராக்ஷன்ஸ். ஸோ ஃபிராக்ஷன்ஸ் பார்த்து நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். p upon q. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ இந்த q ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா should not be 0. q வந்து எப்பவுமே 0ல இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபிராக்ஷனோட கான்செப்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து which is lesser than 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயம் ஒரு லைக் ஒரு கேக் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கேக் நம்ம வந்து ஸ்பிட் பண்றோம். ஒரு 4ஆ ஸ்பிட் பண்ண போது இது ஃபுல்லா வந்து ஒரு கேக் இல்லையா? இப்போ இந்த 1 வந்து நம்ம 4ஆ ஸ்பிட் பண்ணிருக்கோம். 4 பார்ட்ஸா ஸ்பிட் பண்ண போது இப்போ இந்த ஈச் பார்ட் வந்து நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு நம்பர் சிஸ்டம் தேவைப்படுது. அதுதான் என்னது? ஃபிராக்ஷன்ஸ். எப்படி பிரசன்ட் பண்ணுவோம்? 1/4. ஸோ இது 1/4, இது 1/4, இது 1/4. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 வந்து டிவைட் பண்றதோ இல்ல 2 டிவைட் பண்றதோ, ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்றோம் ஈக்குவலா, இல்ல 1 வந்து 3 பங்கா பிரிக்கிறதோ இல்ல 2 பங்கா பிரிக்கிறது, ஒரு ஹோல் நம்பர் வந்து ஸ்பிட் பண்றோம் இல்லையா? அந்த வேல்யூ பிரசன்ட் பண்றதுக்கு we use the term fractions. ஸோ ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து எப்பவுமே வந்து இந்த q ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். இப்போ ஃபிராக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். p upon q. இங்கேயும் வந்து q ஓட வேல்யூ வந்து should not be 0. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் வந்து 1/3 இல்லைன்னா 1/4 இல்லைன்னா 0/5 ப்ரெசென்ட் பண்ணலாம். 0 வந்து இங்க வரலாம். ஆனா அதே வந்து 5 upon 0 வரக்கூடாது. This is not a rational number. ஏன்னா q ஓட வேல்யூ வந்து 0 இருக்கக்கூடாது. சேம் வே இங்கேயும் ஃபிராக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். whereas 5/0 வராது. we can make 0/5 பண்ணலாம். இப்போ ஃபிராக்ஷன்ஸும் ரேஷனல் நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் வேல்யூ வரும். ஃபிராக்ஷன்ஸ்ல மைனஸ் வேல்யூ வராது. அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்ல வந்து எப்படி பிளஸ் அண்ட் மைனஸ் வேல்யூ நம்பர் இருக்கோ சேம் வே ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ஸ் வேல்யூல மைனஸ் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் -1/3, -1/4, -3/6, 6/-3 இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். ரேஷனல் நம்பர்ஸ்ல இட்ஸ் a combination of positive as well as negative. அதாவது இட்ஸ் a combination of integers value. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்.
க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எனி டூ நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, இல்லைனா ஃப்ராக்ஷன்ஸோ இல்லை ரேஷனல் நம்பர்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஐதர் ப்ளஸ் பண்ணிக்கலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டிவிஷன் கூட பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த சைன்ஸ் வந்து மாறலாம், எனி சைன் நம்ம மாற்றிக்கலாம். பட் நமக்கு ஆன்சர் என்ன வரணும் பார்த்தீங்கன்னா, ஸோ வென் வி ஆட் டூ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் வரணும். அதே நம்ம இன்டீஜர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் தான் வரணும். அதே ஹோல் நம்பர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக தான் வரணும். ரேஷனல் நம்பர்ஸ்னா ரேஷனல் நம்பர்ஸ் தான் ஆன்சர் வரணும். ஸோ வேற நம்பர் வந்து மாறக்கூடாது. அதுதான் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோட கான்செப்ட், ஓகேங்களா. இப்போ இங்கே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அடிஷனில் வந்து எஸ், சப்ராக்ஷன் எஸ், மல்டிப்ளிகேஷன் எஸ், டிவிஷன் மட்டும் நோ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டூ நம்பர் எடுத்து ரேஷனல் நம்பர்ஸ் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 1/4 + 3/4 நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நான் இந்த நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வருது, 4/4 வருது. சால்வ் பண்ண நமக்கு 1. இப்போ இந்த 1 வந்து நம்ம 1/1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த அடிஷன் ப்ராப்பர்ட்டி எஸ் கரெக்ட், நம்ம ப்ரூஃப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ஷன். இப்போ இதே நம்பர் நான் வந்து சப்ராக்ட் பண்றேன். 1/4 - 3/4 = இப்போ பார்த்தீங்கன்னா 3 - 1 என்ன வரும், இங்க வந்து -2 வரும் /4. இப்போ நம்ம ஃபர்தர் சிம்பிள் பண்ணா we get 1/2 -1/2. ஸோ நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பரை வந்து மைனஸ் பண்ணோம், we get the same rational number as the answer. அப்போ இதுக்கான S வந்து கரெக்ட், ஓகேங்களா. இப்போ we multiply the number. I take the same number 1/4 into 3/4. இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 3 1s are 3, 4 4s are 16. இதை நம்ம சிம்பிள் பண்ண முடியாது. ரெண்டு ரேஷனல் நம்பர் மல்டிப்ளை பண்ணோம், we get the same rational number as answer. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணலாம். இதே நம்பர் எடுத்துக்கலாம், சேம் நம்பர் 1/4 divided by 3/4. இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு 1/4 டிவிஷன் சைன் நம்ம மாத்துறோம், அப்போ இன்டூவா மாறிடும். இது வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடும், அப்போ 4/3. இப்போ நம்ம கேன்சல் பண்ணா we get 1/3. we get rational number, ஓகேங்களா. பட் இங்க வந்து நமக்கு நோ வந்திருக்கு. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த நம்பரை மாத்துறேன். I take 1/4 divided by 0/4 நான் எடுத்துக்கிறேன். இப்போ அகைன் இதை சால்வ் பண்ணலாம். 1/4 சைன் நம்ம மாத்துறோம், இன்டூவா மாறிடும், இது ரெசிப்ரோக்கலா மாறிடும், அப்போ 4/0 மாறிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்றோம், we get 1/0. இங்க வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு, 0 வந்திருக்கு. ஸோ Q வேல்யூ என்னது, P/Q அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்ல Q வேல்யூ வந்து should not be 0 இல்லையா. ஆனா இங்க Q வேல்யூ 0 வந்திருக்கு, அப்போ this is not a rational number. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டில வந்து எனி கண்டிஷன் நம்ம எனி நம்பர் போட்டாலும் நமக்கு என்ன வரணும், it should be a rational number. பட் இங்க வந்து 0 வந்திருக்கு, அப்போ this is not a rational number. அதுதான் நம்ம என்ன போட்டிருக்கோம், நோன்னு போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஃபர்தரா ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்த 0 வந்து நம்ம இந்த வேல்யூஸ்ல அடிஷன் சப்ராக்ஷன்ல போடல, ஏன் டிவிஷன்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு டவுட் இருக்கும். நம்ம ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து அடிஷன் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் இந்த 1/4 இருக்கா, இதே நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 1/4 plus 0/4 நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 1 + 0 1, 1/4 ஆன்சர். பார்த்தீங்கன்னா அகைன் ரேஷனல் நம்பர்ஸ் தான் வருது. இப்போ நம்ம எந்த நம்பர்ஸ் போட்டாலுமே நமக்கு ஆன்சர் வந்து சேம் ரேஷனல் நம்பர்ஸ் தான் வரணும், அதுதான் வந்து கண்டிஷன். ஸோ அடிஷனுக்கு வந்து நமக்கு ரேஷனல் நம்பர் கிடைச்சிருச்சு சேம் வித் 0, ஆனால் டிவிஷனுக்கு கிடைக்கலன்னா 1/0 கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். நம்பர்ஸ் வந்து எனி ஆர்டர் மாற்றி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரணும், அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து அடிஷன்ல எஸ் இருக்கு, சப்ராக்ஷன்ல நோ, மல்டிப்ளிகேஷன்ல எஸ் அண்ட் டிவிஷன்ல நோ இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 3/6 plus 2/6 plus 1/6 equal to 1/6 plus 3/6 plus 2/6. சேம் நம்பர் தான், நான் இங்க வந்து ஆர்டர் மாத்திருக்கேன், அவ்வளவுதான். ஸோ எனி ஆர்டர் மாத்தினாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும், அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கு, அப்போ I put 6 here common. 3 plus 2 5, 5 plus 1 6, 6/6. சால்வ் பண்ணா we get 1. ஸோ 1/1 நம்ம எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்க சால்வ் பண்ணலாம். அகைன் 6 காமனா எடுத்துக்கிறேன். இங்க வந்து 1 plus 3 4, 4 plus 2 6, 6 by 6 இதை நம்ம cross பண்றோம் and we get answer 1. So 1 by 1 நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரெண்டு பக்கம் we get the same answer 1 by 1. அப்போ addition வந்து yes கொடுத்தது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். I take the same number. இப்போ 3 by 6 minus 2 by 6 minus 1 by 6 equal to 1 by 6 minus 3 by 6 minus 2 by 6. இப்போ நம்ம சேம் நம்பர் எதுக்கு எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து வேரியேஷன் புரியும். வேற நம்பர் போட்டோம்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் I take the same number. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் சால்வ் பண்ணலாம். So 3 minus 2 1, 1 by 6 minus 1 by 6 equal to இங்க என்ன இருக்கு, இந்த ரெண்டு நம்பர் சால்வ் பண்ணலாம். 1 minus 3 அப்போ minus 2 by 6 minus 2 by 6. இந்த நம்பர் அப்படியே இங்க போட்டுட்டேன், அவ்வளவுதான். இப்போ அகைன் சால்வ் பண்ண போது plus 1 minus 1 அப்ப என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனா I get 0. 0 by 6 equal to இங்க பாத்தீங்கன்னா minus 2 minus 2 அப்ப என்ன ஆகும், minus 4. minus 4 by 6. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 by 6 இருக்கு, இங்க minus 4 by 6 இருக்கு. அப்போ வேல்யூ வந்து மேட்ச் ஆகல. அதுக்கு தான் நம்ம இங்க நோ போட்டுருக்கோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ இவன் நம்ம சிம்பிள் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2 by 3 வரும். minus 2 by 3. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க 0 by 6க்கு மேட்ச் ஆகல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நோன்றது கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். இங்க வந்து எஸ் வந்திருக்கு, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதே நம்பர் எடுத்துக்கிறேன். 3 by 6 into 2 by 6 into 1 by 6 equal to again நான் இந்த ஆர்டர் மாத்தி போடுறேன். 2 by 6 into 1 by 6 into 3 by 6. So நம்ம any ஆர்டர் மாத்தினாலே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரணும். அதுதான் வந்து commutative property. இப்போ 3 2s are 6, 6 1s are 6. அப்போ 6 upon 6 6 are 36, 36 into 6 216. ஓகேங்களா? இப்போ இங்க பார்க்கலாம். 2 1s are 2, 2 3s are 6. 6 again இங்க 2 1 6 வரும். இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் வந்து சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கான எஸ் வந்து கரெக்ட். ஓகேங்களா? நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷனுக்கு நோ வந்திருக்கு, அது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த 3 நம்பர்ஸ் அதே எடுத்துக்கிறோம். 3 by 6 divided by 2 by 6 divided by 1 by 6 equal to again 2 by 6 divided by 1 by 6 divided by 3 by 6. First இந்த 2 numbers solve பண்ணலாம். 3 by 6 இங்க நான் சைன் மாத்தணும், டிவிஷன் இருக்கு இல்லையா, அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடும் நெக்ஸ்ட் நம்பர். அப்போ 6 by 2 divided by 1 by 6. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 3 by 2 அகைன் இந்த டிவிஷன் சைன் இருக்கு இல்லையா, நம்ம மாத்தினா மல்டிப்ளிகேஷனா மாறிடும், இது ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ 6 by 1 மாறிடும். இப்போ நம்ம ஃபர்தரா வந்து சால்வ் பண்ணா 2 1s are 2, 2 3s are 6. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 into 3 9, 9 by 1 எல்ஹெச்எஸ் சைடில். இப்போ நம்ம இந்த சைடு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு நம்பர் சால்வ் பண்றோம். ஸோ இது என்ன ஆகும், சைன் மாறும் இல்லையா, 2 by 6 into சைன் மாத்தினா என்ன ஆகும், இது ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ 6 by 1. இப்போ நம்ம சால்வ் பண்ணா இந்த 6 கேன்சல் ஆயிடும். we get 2. 2 1s are 2 by 1. again division 3 by 6. இப்போ நமக்கு என்ன இருக்கு, இந்த ரெண்டு நம்பர் சால்வ் பண்றோம். அப்போ 2 by 1 இந்த சைன் நம்ம மாத்துறோம், மல்டிப்ளிகேஷனா மாறிடும், இது ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ 6 by 3. இப்போ நம்ம சால்வ் பண்ணா we get 2 6 are 12, 1 3s are 3. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 3 1s are 3, 3 4s are 12. அப்போ 4 by 1. இங்க என்ன வந்திருக்கு ஆன்சர் 4 by 1, இங்க வந்து 9 by 1 வந்திருக்கு. ரெண்டு ஆன்சர் மேட்ச் ஆகல, இங்க 9 இங்க 4 வந்திருக்கு. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் டிவிஷன் வந்து நோ. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ல வந்து ஃபார்ம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசோசியேஷன் என்னது, ஒரு குழுல நம்ம வந்து மெம்பர் ஆகுறோம் இல்லையா, அசோசியேஷன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ல நம்மள போய் மிங்கிள் ஆகுறோம்.
ஓகே, அதே மாதிரி தான் நம்பர்ஸோட குரூப்ல வந்து ஒரு நம்பரை ஆட் பண்றதோ இல்ல அந்த குரூப்ல இருந்து நம்பரை எடுத்துட்டு வேற குரூப்ல ஆட் பண்றதுக்கு பேர் தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனுக்கு எஸ் இருக்கு, சப்ராக்ஷனுக்கு நோ, மல்டிப்ளிகேஷனுக்கு எஸ் அண்ட் டிவிஷனுக்கு நோ. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து குரூப்ல இருக்கு, இது தனியா இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா இந்த பக்கம் வந்து நான் வேற குரூப் ஃபார்ம் பண்றேன். 4/3 plus 1/3 இது நான் வந்து ஒரு குரூப்பை மாத்திக்கிறேன். பிளஸ் 2/3 தனியா நான் எடுத்துடுறேன். இப்போ நான் இந்த குரூப்பிங் வந்து மாத்தி போட்டிருக்கேன். ஆனா நமக்கு ஆன்சர் வந்து சேமா இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 4/3 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த பிராக்கெட் நம்ம சால்வ் பண்றோம். 3 காமனா எடுத்துட்டோம். 2 plus 1 3. 3/3. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4/3 plus 3/3 பண்றோம். Again நம்ம further solve பண்ணும்போது 4 plus 3 7. 7 upon 3 answer. இப்போ நம்ம இந்த சைடு சால்வ் பண்ணலாம். First இந்த bracket number சால்வ் பண்ணிக்கலாம். 3 காமனா எடுத்துக்கிறோம். 4 plus 1 5. 5 plus 2/3. இப்போ இந்த bracket நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ 5/3 plus 2/3. என்னோட ஆன்சர் 5 plus 2 7. 7/3. So இங்கே வந்து 7/3, இங்கே 7/3. ரெண்டுமே வந்து ஈக்குவலா மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த S வந்து கரெக்ட் தான். நம்ம ப்ரூஃப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4/3 மைனஸ் பண்றோம். சப்ட்ராக்ஷன் இல்லையா, மைனஸ் பண்ணிடுறோம். 2/3 minus 1/3 equal to 4/3 minus 1/3 minus 2/3. இப்போ நம்ம இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றோம். 4/3 minus இந்த 3 காமனா எடுத்துக்கலாம். So 2 minus 1 என்ன வரும்? 1. 1/3 equal to இங்க இந்த பிராக்கெட் சால்வ் பண்றோம். 3 காமனா எடுத்துக்கிறோம். 4 minus 1 அப்போ 3 வந்துரும். minus 2/3. 4/3 minus 1/3 equal to 3/3 minus 2/3. இப்போ இதை சால்வ் பண்ணா we get 4 minus 1 3. 3/3 equal to 3 minus 2. அப்ப என்ன வரும்? 1. 1/3. இங்கே இது ரெண்டும் கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஸோ 1/1 வருது. இங்கே வந்து 1/3 வருது. ஸோ இதுவும் மேட்ச் ஆகலை இல்லையா? அப்போ நோன்றது கரெக்ட் தான் இங்கே. நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். மல்டிப்ளிகேஷன் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம்னா 4/3 into bracket 1/3 into 2/3. ஸோ ஜஸ்ட் மாற்றி இருக்கேன், அவ்வளோதான். அகைன் நீங்க வேணா குரூப் மாற்றி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா 1/3 வெளியே எடுத்துட்டு into 4/3 into 2/3. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 4/3 into இது என்ன ஆகும்? 1 into 2 2 by 3 3s are 9 equal to 1/3 into 4 2s are 8 by 3 3s are 9. இப்போ again 4 2s are 8, 3 9s are 27 equal to 1 into 8 8. 8 by 27. ஸோ ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் டிவிஷன் வந்து அப்ளிகபிளா இருக்கா இல்லைன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 4/3 divided by 2/3 plus 1/3. சேம் நம்பர் எடுத்துக்கிறோம். Again 4/3 plus 1/3 divided by 2/3. இப்போ சால்வ் பண்ணலாம். 4/3 divided by இந்த பிராக்கெட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 காமனாக இருக்கு இல்லையா? அப்போ 3 இங்கே போட்டுட்டு 2 plus 1 3. 3/3 equal to இப்போ நம்ம இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணலாம். 3 4 plus 1 5. 5 divided by 2/3. இப்போ நம்ம இந்த சைன் மாத்துறோம். 4/3 into என்ன ஆகும்? இது வந்து சேம் நம்பராக தான் இருக்கு, நம்ம அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். 3/3. இங்கே 5/3 into இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 3/2 மாறிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்றோம். 4/3 வருதுங்க. இங்க அகைன் கேன்சல் பண்றோம். நமக்கு இங்க என்ன ஆன்சர் வருதுன்னா 5/2 வருது. 4/3 and 5/2 வந்து சேமா இல்ல, ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் ஆன்சர். அப்போ ரேஷனல் நம்பர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிவிஷன்ல வந்து நாட் அப்ளிகபிள், நோ. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன்.
ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2x பிளஸ் 2y பிளஸ் 2a இருக்கு, ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கு இல்லையா? அப்போ 2 எங்க வெளியே எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், x பிளஸ் y பிளஸ் a. ஸோ இதுக்கு பேர் தான் அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 3/2 into 4/6 plus 1/6. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம்னா இப்படியே ப்ரெசென்ட் பண்ணலாம், 3/2 into 4/6 plus 3/2 into 1/6. ஸோ இந்த 3/2 வந்து நான் இங்கே ஸ்பிட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து சேமாக இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். 3/2, இப்போ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறோம் நம்ம. 6 காமனாக இருக்கு, 4 plus 1 5. இங்கே நம்ம சால்வ் பண்ணலாம். 2 6 are 12, 3 4s are 12 plus 3 1s are 3, 2 6 are 12. இப்போ நான் bracket எடுத்துறேன். 3/2 into 5/6 equal to 12/12 plus 3/12. இப்போ 3 5s are 15 by 2 6 are 12 equal to இங்க பாத்தீங்கன்னா 12 and 3 என்ன ஆகும், ஆட் ஆயிடும், 15 மாறிடும். 12 12 இருக்கு, அப்போ 12. ரெண்டு பக்கம் 15/12 15/12. இதை நம்ம சிம்பிள் பண்ணோம்னா we get 3 5s are 15, 3 4s are 12, 5/4. இங்கேயும் 3 5s are 15, 3 4s are 12, 5/4 5/4. இப்போ நமக்கு LHS சைடும் சேம் ஆன்சர், RHS சைடும் சேம் ஆன்சர். So both the sides are equal in this property. Next we have multiplicative identity. So இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we have to multiply any number with 1. அதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், b/a into நம்ம 1 பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், சேம் b/a தான் வரும். Same if you multiply number 2/6 into 1 we get same answer 2/6. இப்போ 20/40 நம்ம மல்டிப்ளை பண்ணா 1ல we get 20/40 தான் ஆன்சரா வரும். அதாவது நமக்கு சேம் ஆன்சர் தான் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், we have to multiply with 1. அப்போதான் நமக்கு என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் ஆன்சரா வரும். அதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் we have multiplicative inverse. ஸோ இன்வர்ஸ் என்னது அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x/y நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், அப்படியே வந்து y/x அது மாறிடும், ரெசிப்ரோக்கலா மாறிடும். திஸ் இஸ் கால்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 2/3 எடுத்துட்டேன், எனக்கு என்ன வரும், 3/2 மாறிடும். ஸோ அந்த நம்பர் அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்து நமக்கு ரோல் ஆஃப் 0 இருக்கு. அதாவது எனி நம்பர் which we multiply with 0 ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் a/b into 0 நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0 தான். சேம் வே 3/4 into 0 0 தான். 15/16 into 0 we get 0. So any number which we multiply with 0 நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் இருக்கும். அதுதான் வந்து ரோல் ஆஃப் 0. இப்போ நான் உங்களுக்கு வந்து வாட் இஸ் ரேஷனல் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், and then ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சால்வ் பண்ணலாம். Exercise number 1.1, first sum. Name the property under multiplication used in each of the following. So இங்க first sum பார்த்தீங்கன்னா -4/5 into 1 பண்ணிருக்காங்க. Again 1 into 4/5 பண்ணிருக்காங்க, which we get the answer 4/5. Just now நம்ம பார்த்தோம் என்ன ப்ராப்பர்ட்டி இது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஆன்சர் வந்து அதே நம்பர் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், we have to multiply the number with the 1. அப்போதான் நமக்கு சேம் ஆன்சர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ செகண்ட்கான ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இங்கே வந்து நம்பர் 13, அதாவது -13/17 இருக்கு, இங்கே -2/7 இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம எனி ஆர்டரில் போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். தேர்ட் ஒன் -19/29 into 29/-19. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இன்வர்ஸ் என்னது, அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுவாங்க. இந்த நம்பர் வந்து அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் இட்ஸ் கால்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ இது பண்ணதால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 19 கேன்சல் ஆகிடும்.
அண்ட் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து 1 வரும் நமக்கு ஆன்சர். 0 வராது, 1 வரும். ஸோ தேர்டுக்கான ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்போ செகண்ட், டில் வாட் ப்ராப்பர்ட்டி அலோஸ் யூ டு கம்ப்யூட் 1/3 into 6 into 4/3 as 1/3 into 6 into 4/3. ஸோ இந்த மாதிரி எழுதா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் மாற்றுறாங்க. இப்போ இந்த 6 இங்கே இருக்கு இல்லையா, என்ன இருக்கு, 1/3 குரூப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆன்சர் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ தேர்ட் சம், த ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் இப்போ நம்ம 2 ரேஷனல் நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? we get the same rational number. For example, 1/4 into 2/4 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2/16. சிம்பிள் பண்ணால் நமக்கு 2 1s are 2, 2 8s are 16, 1/8. So when we multiply 2 rational number, we get the answer rational number. Third answer வந்து rational number.